கிரவுண்ட்ல இருக்கிற பிள்ளைகள் கூட மார்க்க விடயங்களுக்கு இல்லை. கிரவுண்ட்ல போய் பார்த்தோம்னு சொன்னா ஒரு டீம் 11 பேர் இருந்துச்சுன்னா அஞ்சு டீம் ஒருத்தர் என்ன செய்யுது 50-60 குடியமாக இருப்பாங்க. ஆனா மையத்தூடுக்கு ஒரு கபூர் ஓட்டுங்கடான்னு சொன்னா அந்த 4 பேர் தான் கபூர் ஓட்டுறாங்க. ஒரு பயம் நடக்குதுன்னு சொன்னா அவர்கிட்ட இளைஞர்கள் இல்ல, 2 இளைஞர்கள் அந்த 2 பேர் தான் அல்லாஹ் நாடினவர்கள். இந்த சமூகம் நிலைமைக்கு போய் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு போனா நாளைக்கு என்ன செய்யும்? இந்த சமூகத்துல மார்க்கத்தை கொடுக்கறதுக்கு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு சிலரை மட்டும் அப்படியே வச்சுட்டு இருப்பான். மற்ற எல்லாரும் மார்க்கம் இல்லாத ஒரு நிலைக்கு அப்படியே வைத்திருக்கும். நம்முடைய சமூகம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய சமூகம். ஏராளமானவர்கள் முந்தியெல்லாம் செல்லுவாங்க, முஸ்லீம்கள் அப்படி இப்படி மாஷா அல்லாஹ். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வாக்கு மாற மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? நல்ல முறையில் ஆடை அணிவார்கள். எங்களுடைய பெண்கள் வந்தால் பாதுகாப்பாக செல்வார்கள். இப்போதும் எங்களுடைய இளைஞர்கள் போனா அடுத்த பாதுகாப்பு இல்லை. ஸ்கூல் கலையிற டைம்ல போனீங்கன்னு தெரியும் நம்முடைய இளைஞர்கள் பெண்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு. பெற்றோர்கள் இல்லையா? தாய்மார்கள் இல்லையா? அவர்களுக்கு வாகனங்களை கொடுக்கக்கூடியவர்கள் பொறுப்புதாரிகள் இல்லையா? கவலையான விடயம் சகோதரர்களே. இதெல்லாம் பேசுவோம் சொல்லி நாம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். நாம பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். வேற வழி இல்லை, பேசித்தான் ஆகணும். பேசி கூட ஜும்மா முடிய எத்தனையோ பேர் கொஞ்சம் பேசினார் இல்லையா, கொஞ்சம் அப்படி பேசிருக்கப்படா இல்லையா, இப்படி சொல்லிட்டு போவோம். வேற வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டாடணும்னு சொல்லி நாம நினைக்கிறது இல்லை. நம்ம அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல பேசுற நானும் சரி நீங்களும் சரி மரணத்தை சந்திக்க இருக்கின்றோம். கபருக்காக ஏதாவது தேடிக்கிட்டு போய்க்கிறோம். அல்லாஹ் மறுமையில நம்மளை பிடிச்சி கேட்க போற கேள்விகளுக்கு, யா அல்லாஹ் நான் உனக்காக இதை செய்தேன், யா அல்லாஹ் நான் உனக்காக இத்தனை நேரம் தொழுதேன், யா அல்லாஹ் உனக்காகத்தான் யா அல்லாஹ் நான் இதெல்லாம் செய்தேன் என்று செல்லக்கூடிய ஒரு நிலையில் நானும் நீங்களும் மரணித்தால்தான் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான்? நல்ல நிலையில எங்களை எழுப்பாட்டுவான். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நிலைக்கு ஆளாக வேண்டும்.